ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமையும், ஒரு ஃப்ரென்ச்சைஸ் அரண்மனை 4 வர வரைக்கும் இருக்கணும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. பட் நிச்சயமாக இது வந்து முழுக்க இதுக்கு யாருக்கு கிரெடிட் போகணும்னா there's only one man and that is Mr. Sundar C. அவருக்கு தான் இந்த கிரெடிட் போகணும். நல்ல வேலை தெரிஞ்ச டைரக்டர்கிட்ட வேலை செய்கிறது வந்து இட்ஸ் ப்ளஷர், இட்ஸ் ஃபன், எந்த விதமான ஸ்ட்ரெயினுமே இருக்காது. ஸோ கிளியர், என்ன எடுக்கணுங்கிறதுல அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். சார் சொன்ன மாதிரி தான், ரொம்ப தெளிவு. அந்த மாதிரி இருந்துட்டால் எங்கள் ஆர்டிஸ்ட்க்கு வந்து வேலையே இருக்காது. என்ன தேவைன்னு சொல்லிடுவார். அதே மாதிரி தேவையில்லாத ஷார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. செகண்டு தேர்டு எல்லாமே கேரளாவில் அந்த ஒரு பெரிய அரண்மனை செட்டப்பில். தேர்டு அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிட்டேன். எப்படின்னா அந்த ஒரு கார்பெண்டர் கேரக்டர். அப்போ தான் 4th டே போய் சொல்லிட்டேன், சார் ஐ எம் வெரி சாரி, உங்களை தப்பாக நினச்சிட்டேன், ஏதோ பழிக்கு பழி வாங்குற மாதிரி இருந்தது நினச்சி எடுக்க சொன்னேன். ஆனால் உண்மையிலே இப்போ ஃப்ரேமில் பார்க்க எனக்கே அது வேறு மாதிரி இருக்குது. நான் தானான்றது டவுட்டாக இருக்குது. அவர் கூட நடிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்கும். திடீர்னு திட்டிடுவார் இல்லை சார்? ஆமாம், ஏன்னா சரியாக என்ன கரெக்டாக அவர் எதிர்பார்க்கறது வரணும். அதுபோல் அவருடைய டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த யூனிட் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலகலப்பு ஒன்று பண்ணும்போது நான் கிளம்பும்போது சார் வந்து என்னை பார்த்து ஒன்று சொன்னார். உக்காந்துருந்தார் சார். உக்காந்துருக்கும்போது நான் என்ன பண்ணேன், அவரை பார்த்துட்டு சார் இதுமாதிரி நான் முடிஞ்சிச்சு சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட சொன்னேன். அப்போ சொல்லும்போது சார் சொன்னார், யோகி பாபு நீங்கள் நடந்து வரும்போது உங்கள் தலைக்கு பின்னாடி ஒரு சக்கரம் சுற்றுச்சு அப்படின்னு. அந்த சக்கரம் வந்து சார் எப்படி சொன்னாரோ அதேமாரி கடைசி வரலும் இந்த தமிழ் சினிமாவில் நான் இருக்கிறவரெல்லாம் அந்த சக்கரம் சுற்றிட்டே இருக்கும். அந்த சக்கரத்தை வந்து சார் தான் சுற்றி வைக்கணும். ரொம்ப நன்றி சார். About Tamanna, ஒரு படத்தில் ஆல்ரெடி we've worked in Telugu and இப்போது தமிழில் கூட I think people are looking forward to the song specifically. கண்டிப்பாக எங்கள் 2 பேரோட டான்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் for sure. I personally love that song and hip hop Tamiza. I feel like BGM ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஹாரர் ஃபிலிம்க்கு and I think he's done a great job with songs, with the BGM, with the RR that I mean it elevates the film, so thank you for that. இந்த படம் அஃப்கோர்ஸ் ஒரு தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்ச ஃப்ரென்ச்சைசி. ஆனால் இது இப்போது பேன் இண்டியா சேரப்போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஹிப்ஹாப் தமிழா, யூ ஹாவ் ஆல்வேஸ் ஜஸ்ட் லைக் ராஷி செட் elevated every film that you've been a part of. And we really enjoyed dancing to Achacho. இந்த படத்தில் லீட் பார்த்தா ஃபீமேல் ஓரியன்டாக தமன்னா ராஷிகானா 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்க்காதும் தமன்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கில் இருக்காங்க. both of you are amazing on the screen and thank you for the amazing movements in the song. You elevated the song with your grace and your dance and thank you for that. First time நான் தமிழ்நாடு இந்த படத்தோட ஸ்டில்ஸ் அனுப்பிச்சு யூ ஷாக்ட் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஏன்னா படம் பார்த்து க்ரூவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டது தி அதர் சைட் ஆஃப் தமன்னா அப்படிங்கிறத பார்த்து. ஏன்னா ஆடியன்ஸ்க்கே வந்து இந்த தமன்னா புதுசாக இருப்பாங்க. தமன்னாவை கமர்ஷியல் ஹீரோவாக பார்த்துருக்கோம், ஃபைட்டிங் ஹீரோயினாக பார்த்துருக்கோம். பட் இது வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்டல் எமோஷ்னல் ஹீரோயினாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்தது வந்து இந்த படம் தான். இந்த படத்தில் கட்டையன்ற சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்கேன். 2002 இந்த படம் வெளியே வந்தது. 22 வருஷம் கழித்து இந்த படம் வந்து மறு பொலிவு பெற்று வர்றது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தான் அழகு படத்தில் நினச்சேன் கட்டச்சி சரஸ்வதி. நான் இப்போது ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். எனக்கு 3 குழந்தைங்க. என் குழந்தைங்கள பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கேன். நான் நடித்த படத்தை மறுபடியும் என் குழந்தைங்களாம் பார்க்குறதுக்காக நான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். 8 வயசில் படம் பார்க்கும்போது எதுவுமே புரியல, நார்மலாக இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் வயசு வந்ததுக்கப்புறம் படம் பார்த்தோம்.
அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம் டெய்லி நைட்டு பார்க்க வேண்டியதாகிடுச்சு. அந்தளவுக்கு பிடிச்சி போச்சு. அண்ட் கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ரொம்ப ஒரு நல்ல படமாக இருக்கும். அழகி ஒரு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்றது என் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதை சொல்லணும். நான் நடிக்கும் போதே அந்த படம் வந்து எப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்து அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா காதல் வந்து எப்படின்னா ஒரு சின்ன பசங்களில் இவ்வளோ ப்ரீஃபாக வந்து எடுத்திருப்பார். அது ஒரு காதலுங்கிறது என்ன, அந்த பீரியடில் எப்படி இருந்துச்சு காதல், இந்த பீரியடில் காதல் எப்படி இருக்குது, யங்ஸ்டர்ஸ் எந்த மாதிரிலாம் இப்போ பிஹேவ் பண்ணிக்கிறாங்க, இப்போ என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த இதில் இந்த 22 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள இந்த படம் வந்து கண்டிப்பாக இப்போ உள்ள 2K கிட்ஸ், இப்போ உள்ள காதலர்கள் இவங்களுக்கெல்லாம் பப்ளிக் எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ரீரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை நான் எஃபோர்ட் எடுத்து அதே மாதிரி நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நந்திதாஸ் மேடம் வந்து தளபதி ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐ எம் சென்டிங் பேக் யுவர் செக் அப்படின்ட்டாங்க. ஐயோ என்ன மேடம் வாட் ஹேப்பன்னா, இல்லை I told you that I don't know Tamil. You said that the dialogues will be very small. But you sent me a lot of dialogues. I cannot mug up and do this. ஐயோ மேடம் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனதர் வெர்ஷன் ஒன்று அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள பண்ண வச்சோம். இந்த அழகியோட கதை எனக்கு வந்து சொன்னார். அப்போ தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி புதுசாக இருக்கிறோம். தேவயானி இந்த மாதிரி இருக்குது, வளர்மதி ஒரு கதாபாத்திரம் இருக்குது, இது உனக்கு ரொம்ப சூட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நரேஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வைஃபோட அந்த ட்ரூ குவாலிட்டிஸ், என்ன லவ் இருந்தாலும், என்னை பொறுத்த வரைக்கும் காதல் என்ன ஃப்ளாஷ்பேக்கில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும், இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, ஒரு வைஃபோட அந்த ரோல் என்ன, அவள் ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டா இல்லையா, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன லவ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டுக்கு விட்டு கொடுக்க முடியாத அந்த கதாபாத்திரம், அவளோட அந்த க்ளோரி, அவளோட அந்த சேர், அது சேராக இருந்தாலும் அதை விட்டு கொடுக்காது. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கர் பச்சான் வந்து என்னுடைய 86லேருந்து அவர் பழக்கம். அவருடைய நட்பு தான் எனக்கு வந்து இந்த படத்தை அவர் சொல்லுவார், ஏதோ ஒரு படம் பண்ணலாம் சொல்லுவார். சரி நான் பண்ணால் உங்களோட தான் பண்ணுவேன், நீங்கள் தான் டைரக்டர்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி உருவானது தான். அந்த வழி என்னவா படம் எது பண்ணாலும் வழி இருக்கும், வழி அதனால் வந்து அது பெருசு இல்லை. ஆனால் முடிவுங்கிறது சுபம் அப்படிங்கிற முடிவோடு நடந்த மாதிரி நம்மளுடைய பட வாழ்க்கையும் நல்லா சுகமாக தான், நல்லபடியாக சந்தோஷமாக தான் புரிஞ்சது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த காதல்னு ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தணும்னா, இதை நான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்டே கேட்டேன். என்னுடைய வீடு பங்களாவில் ஷூட்டிங் நடக்கும்போது நான் கேட்டேன், இவ்வளோ வசதியாக இருக்கிற ஒருத்தன் எதுக்காக அந்த காதலியை வந்து வேலைக்காரியாக கொண்டு போய் நடராஜன் வீட்டில் சேர்க்கணும், எதுக்காக தண்ணி வீட்டில் வந்து வேலைக்காரியாக சேர்க்கணும், அதுக்கு பதிலாக ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து கௌரவமாக வச்சுருக்கலாமேன்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை சார், இந்த கதையோட போக்கு காதலியை பற்றினது கிடையாது, ஒவ்வொருத்தரோட மனசில் இருக்கிற காதலை பற்றுது. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு யதார்த்தமற்ற ஒரு காதல் இது. காதலுங்கிறதே யதார்த்தமற்றது தான், அது வேறு விஷயம். அந்த காதல் கதையை இவ்வளவு சிறப்பாக 22 வருஷம் கழித்து இந்த படத்தை பற்றி பேச வைக்கணும்னா, அது ஒரு கதாசிரியரான தங்கர் பச்சனை மீறி ஒரு டைரக்டரான தங்கர் பச்சனால் மட்டும்தான் அதை சாதிக்க முடிச்சிருக்கு. என் பேர் ஆர்பி பாலா. இந்த படத்துக்கு ஆடுஜிதம் படத்துக்கு வந்து 4 லாங்குவேஜ் டப்பிங் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக எனக்கு தூக்கம் இல்லை. அவ்வளோ பாதிப்பு. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேருமே ஹக்கீமும் சரி சாரும் சரி, அந்த நஜீப் ஒரிஜினல் நஜீப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியஸ் அப்படியே இருப்பார். கிட்டத்தட்ட 2008 ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த படம் ஸ்கிரிப்டு. இப்போ 2018 ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷம் இதுக்காக கஷ்டப்பட்டு டே நைட் கஷ்டப்பட்டு அந்த டீம் மொத்தம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் 1.5 இயர்ஸ் அந்த படத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா படத்துக்குமே லிப்ஸிங்க் பர்ஃபெக்டாக பண்ணுவேன். என்னோட எல்லா படங்களும் டப்பிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். லிப்ஸிங்க் வந்து நேரடி தமிழ் படம் மாதிரியே இருக்கும். தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஃபஸ்ட்டு ஃபில்டர் காஃபி மார்னிங், அப்புறம் சாம்பார் இட்லி, அப்புறம் தாலி. அதுதான் இதான் ஃபேமிலி ஸ்டார் படம். காஃபி இருக்குது, இட்லி சாம்பார் இருக்குது, ப்ராப்பர் தாலி இருக்குது. ஸோ ஃபுல் மீல் இருக்குது. I'm sure everyone here has improved their family standards. Family Star is about like that one kind of guy, but he's one extreme guy. His love is extreme,
his naughtiness is extreme, his anger is extreme. So everything he's like, you will relate your life to him, but he will be one extreme version of you. ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இத்தனை ஒர்க்கும் நம்ம பண்ண முடியுமா, பண்ணிடுவோமா, அதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கலை. உள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி நம்மளால் இதுவும் முடிஞ்சிருச்சு, ஓகே இதுவும் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் படித்து அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணி அதிலே ப்ரொஃபஷ்னலாக நம்ம இதை எப்படி பண்ணணும், எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு விஷயமும் இந்த 31 டிபார்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணினேன் அப்படின்னா இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான். அது மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க சான்ஸே, கேஸ்டிங் முடிஞ்சிருச்சு, பட் டான்ஸிங்க்கு இருக்குது, டான்ஸ் பண்ணியிருக்கீங்களா? பட் என்னோடய ப்ரீவியஸ் மூவியில் நான் டான்ஸ் பண்ணியிருந்தேன். எஸ் மேம், டான்ஸ் சொல்லி கொடுத்தா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த படத்தில் நான் கமிட் ஆனது உள்ள. ஸோ சாங் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். பேய்கோட்டு படத்தில் வந்து அகோரி கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேடமுக்கு வந்து ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இதுலேயும் வந்து நான் பண்ண 3 படங்களை தாண்டி இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது அனைவருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சென்சார் போர்டே என்ன சொன்னாங்கன்னா நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, இதை கொண்டு போய் நீங்கள் இளைஞர் மத்தியில் ஸ்டூடெண்ட் மத்தியில் சேர்த்திங்கன்னா இது உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சாந்தினி மேம், நமக்கு ப்ளஸ் சாரு மியூசிக் டைரக்டர் ரங்கநாதன் சாரு, ஆமாம் மேம் நல்லா ஒரு புது டைரக்டரு அப்படின்னு கூட எதுவும் நினைக்காம நம்ம சொன்னதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக டைம் கொடுத்து கொஞ்சம் நெருடல் இல்லாமல் நல்லா நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க. புது டைரக்டர், புது ப்ரொடியூசர், ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக. அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி படங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிச்சா தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய புது கண்டென்ட் நம்ம எடுக்க முடியும். இந்த படம் வந்து படம் அல்ல பாடம். குடிகார கணவனோடு குடும்பம் நடத்தக்கூடிய அனைத்து மனைவிகளுக்கும் தெரியும். உண்மையிலே தம்பி சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். இந்த மாதிரி நல்ல திரைப்படத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பு தான் மக்கள் மத்தியில் இன்னும் இந்த மாதிரி திரைப்படத்தை போய் பார்க்கணுன்ற ஒரு ஆவலை தூண்டணும். அது உங்கள் எழுதுகிற பேனால தான் இருக்குது. ஒரு 46 படம் என்னமோ டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்டார்ட் கேமரா, ரோல் சவுண்ட், ஆக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது முதல்ல அவருக்கு தான். அதுவும் வனவாசம் மாதிரி அவர் வந்து ஒரு 11 ஆண்டுக்கு பிறகு அவர் வந்து திரையில் தோன்றப் போகிறார். அதில் எனக்கு ஒரு சிறிய பங்கு அப்படிங்கும்போது இது வந்து எனக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது இந்த வாய்ப்பு எனக்கு வந்த போது. அதுக்கு முதல்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். சாமானியன் என் லைஃப்பில் நான் ஷூட் பண்ண ஃபஸ்ட்டு படம். ஸோ எனக்கு சாமானியனோட ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராமராஜன் சார் இந்த படத்தில் உங்களோட பொண்ணாக ஒரு லீட் ரோல் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. ராகேஷ் வந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன படம் பண்ண இயக்குனர்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன அவர் அப்படி அறிமுகப்படுத்திட்டு பேசினதுக்கப்புறம் தான் அந்த படத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் அவரோட ஷேர் பண்ணேன். ரொம்ப ட்ரெண்டில் உள்ள படங்களை வந்து அந்த ஜூஸ் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஹைலி டேலண்டட் டெக்னீஷியன். அவர் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்ட விதம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. நான் இயக்குனர் போய் நேரில் சந்திக்கிறேன். என்னை பார்த்தோன்னே சொல்கிற முதல் வார்த்தை மண்மனம் மாறாத முகம் யா அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி மண்மனம் மாறாமல் இந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த படைப்பை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே பயந்துட்டு தான் போனேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப அழகாக தத்ரூபமாக ரொம்ப அழகான ஒரு வாழ்வியலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த படத்தில் நான் பண்ணுறது எனக்கு மிக மிக பெருமையாக நான் நினைக்கிறேன். ஃபுல் ஃப்ரேம் பண்ணி படமாக பார்க்க சொல்ல கங்கை அமரன் சாருக்கு எப்படி கரகாட்டக்காரனோ ராகேஷ் ப்ரோக்கு வந்து சாமானியன் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் இந்த படம். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ சாதாரணமாக நடந்துடலைங்க. 4 பக்கத்தில் இருந்தும் ப்ரொடியூசருக்கும் எனக்கும் அவ்வளோ ப்ரெஷர். ஃபஸ்ட்டு போகணும் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து வருது. என்னன்னு பாருங்கள் சார், இந்த கதை என்னதாமேன்னு ஒருத்தவங்க வந்து சம்மந்தப்பட்ட யாரோ வேறு யாரோ
கேஸ் கொடுத்துருக்காங்க. என்னடா இது அப்படின்ட்டு. ட்ரைலருக்கும் டீசருக்கும் போயிட்டு சென்சார் அப்ளை பண்ணால் சென்சார் சர்டிஃபிகேட் இல்லை. என்னென்னா டைட்டில் என்னதுன்னு ஒருத்தன் ஆல்ரெடி கோர்ட்லேருந்து லெட்டர் வாங்கி அங்கே கொடுத்து வச்சுருக்கான். தூங்கவே இல்லைங்க யாருமே. அதெல்லாம் உடச்சி எங்ககிட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இந்த டைட்டில் சாமானியன் எங்களுக்கு தான் சொந்தம்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொடுத்துட்டு 48 மணி நேரத்தில் சென்சார் வாங்கி இன்றைக்கி உங்கள் முன்னாடி படத்தை கொண்டு வந்திருக்கு. இவங்க வந்து சொன்ன கதை வேற. அந்த படத்தில் ராமராஜா போடலாம் நினைத்த அண்ணன் மதியழகன் அவர்களுக்கும் டைரக்டர் ராகேஷ் நம்ம மேலே ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் அவன் சொல்லும்போது சில மாறுதல் பண்ணான். ஆனால் டைரக்டர் அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இப்படி ஒரு படம் நம்ம இப்போ நடிக்கிறோமா போது அன்னைக்கும் பொருந்துற மாதிரி, இன்னைக்கும் பொருந்துற மாதிரி, என்னைக்கும் பொருந்துற மாதிரி, நேற்று இன்று நாளைங்கிற டைப்பில் ஒரு படம் சூப்பராக எடுத்திருக்காரு. ஆனால் இதை ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது நான் நடிகனாக பார்க்கவில்லை, ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன். என்ன நாள் என்ன குறை என்பது எனக்கு தெரியும். எங்களுக்கு வந்து ஹரி சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு நான் கடவுளுக்கும் விஷால் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஹரி சார் இயக்கத்தில் விஷால் சார் நடித்து டிஎஸ்பி சார் மியூசிக் பண்ணி ரத்னம்ன்ற ஒரு படம் அடுத்து பண்ணியிருக்கோம். அது ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துருந்த சப்போர்ட்டை இந்த படத்துக்கும் எங்களுக்கு கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணுன்றது ஆசைப்படுறேன். இன்றைக்கி ரோட்டில் போகிறதுல 60% பேர் கெட்டவன், மக்களுக்குள்ளே நம்மளே 40% பேர் தான் நல்லவன் இருக்கான். இந்த 60% கெட்டவங்கிட்ட இருந்து 40% பேரை காப்பாற்றணும். அது ஒன்றும் போலீஸால் முடியும், இல்லைன்னா பொது எண்ணம் கொண்ட ஒரு ரத்னம் மாதிரி ஒரு ஹீரோவால் தான் முடியும் சினிமாவில். ஏன்னா ரோட்டில் போய் நம்ம யாரையும் போய் அடிக்கலாம் முடியாது, அதுக்கு ரூலும் கிடையாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஆனால் அடிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்கள், அவன் தான் ஹீரோ. அதில் பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் பாருங்கள், அவன் தான் ஹீரோ. அது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். அந்த சினிமாவை தான் எடுத்திருக்கேன். ஐ திங்க் இது எல்லாருக்குமே, இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டிமாண்டி காலனி 2லேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் செஞ்சுருக்கிற பிரம்மாண்டங்களெல்லாம் இந்த படம் வந்து முறியடிக்கும்னு நினைக்கிறோம். அதில் மறுபடியும் அருண் விஜயனா பிரம்மாண்டம், திருக்குமரனா பிரம்மாண்டம், கதாநாயகிகள் சித்தி அண்ட் தானியா அதுவும் பிரம்மாண்டம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு மேஜிக் க்ரியேட் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, சாங்ஸு சூப்பர் ஹிட் சாங்ஸ், ஆல்பம் ஹிட்டு கொடுத்துருவேன். அது வந்து நம்ம சாம்சிஎஸ் மேலே இருக்க நம்பிக்கையில் கொடுத்தே ஆகணும். ரெண்டாவது, இவ்வளவு பொருட்செலவில் இதை எடுக்கும் போதும் அருண் விஜய் சார்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது உறுதி கொடுத்தாரு, இந்த கதைக்கு என்ன தேவை அப்படின்னு டைரக்டரும் நீங்களும் நினைக்கிறீங்களோ அதை விட நான் ஒரு படி மேலே செய்கிறேன். எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம், எங்களோட கம்பெனியை பேச வைக்கிற படம். நாங்கள் எங்கே இருந்தாலும் அதை பெரிய லெவலில் பேசணும். ஏகப்பட்ட துறையில் வந்து அவர் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பேஷனோட நேற்று நைட்டு கூட ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் பேசினார். திருக்குமரன் சார் அண்ட் அருண் விஜய் சார், வெரி glad to be a part of this project. Thank you. நீங்கள் blessings and good vibes நமக்கு கொடுங்க and wishing all of us all the very best. திருக்குமரன் சார் சொல்லவே வேணாம், நல்ல ஒரு அருமையான கதையோட வந்தார். அகெயின் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ பாலா சார் படம் அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறோம். பாலா சார் படம் லாஸ்ட் ஸ்கெடியூல் இன்னொரு 10 டேஸில் முடியுது. ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்றது, ஏன்னா டைட்டில் எல்லாமே வந்து இன்னொரு 10 டேஸில் ரிவீல் பண்ணலான்றது தான். டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். திருவண்ணா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி ஒரு கூப்பிடும்போது இந்த கதையை தான் பண்ணுறேன்னு சொன்னார். ஏன்னா 5 வருஷம் முன்னாடி இந்த கதையை நரேட் பண்ணார். நான் அப்பலேருந்து சொல்லிட்டுருக்கேன் இதை பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு. ஸோ ஃபைனலி அதை பண்ணுறாரு. அண்ட்
அவருக்கும் அருண் விஜய் சாருக்கும் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.